திருவண்ணாமலையில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பஜார் வீதியில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடை முன்பு குடிமகன்கள் குடித்துவிட்டு அட்டகாசம் செய்து வருவதுடன் அவ்வப்போது கொலை கொள்ளை போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பலமுறை புகார் மனு அளித்தும் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் ராஜன் தலைமையில் ஆரணி டவுன் அண்ணா சிலை அருகில் 3ஆம் கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இன்னும் 60 நாட்களில் கடையை அகற்றவில்லை எனில் அனைத்து அமைப்புகளும் இணைந்து அரசு டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இதில் வியாபாரிகள், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்று அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். செயலாளர் ஆரணி ராஜன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரணி காந்தி மார்க்கெட் சாலையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பல்வேறு நலச்சங்கங்கள், பல்வேறு சங்கங்கள் இணைந்து மக்கள் ஆர்வலர்கள் இணைந்து பலகட்ட போராட்டம் நடத்தியும் இன்று வரை அந்த கடை அகற்றப்படாமல் உள்ளது. மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தினுடைய நினைவுக்கு அது கொண்டு வரும் பட்சத்தில் கடந்த 10/10/2023 முதற்கட்ட ஆர்ப்பாட்டமாக மணிமண்டல நகரிலே டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து கடந்த 1/8/2024 அன்று இதே அண்ணா சிலை அருகில் டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி போராட்டமாக பொம்மை அழித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். இப்பொழுது 3ஆம் கட்ட ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக கருப்பு பேட்ச் அணிந்து பல்வேறு சங்கங்களுடைய இணைத்து இன்று டாஸ்மாக் கடை அகற்ற